எங்கள் அண்ணன் பொண்ணோட தண்ணி ஊற்று ஃபங்க்ஷனுக்கு நான் அத்தை சீர் எடுக்க போகிறேன். அதுக்கான தட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக 15 தட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி பாக்கு மட்டை பிளேட் ரெடி பண்ணியிருக்கேன். பாக்கு மட்டை பிளேட் எடுத்து அதில் கிஃப்ட் ராப்பை உல்ட்டா பண்ணி அதை அப்படியே சில்வர் தட்டு மாதிரி டெக்கரேட் பண்ணுறோம். வழக்கம் போல் நம்ம நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தட்டு கவரிங் மட்டும் இங்கே பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு ஊரில் போய் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேபிளில் பேசிக்கான ஒரு டிசைன் போட்டு பிரிண்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து திருக்குறள் எழுதி ஓட்டலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் ஐடியா கொடுத்தாங்க. எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு ஆள் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. காலையில் 5 மணிக்கு ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. இனி எங்கிட்ட தூங்குறது, வாங்க பொம்மையை டெக்கரேட் பண்ணலான்ட்டு பொம்மை மேலே எல்லாம் சாக்லேட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அம்மாவோட ஹெல்ப்போட தட்டு எல்லாத்தையும் கவரும் பண்ணிட்டேன். இப்போ 15 தட்டும் என்னென்னங்கிறத பார்க்கலாம். தேங்காய், வாழைப்பழம், பழங்கள், சோப்பு, சீப்பு, பொட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அந்த ஐட்டம், ஸ்வீட்டு, தேன் மிட்டாய், முறுக்கு, ஸ்நாக்ஸு, வாங்கிட்டு வந்த துணிமணி, வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், அடுத்து நம்ம சாக்லேட் பாப்பா, அடுத்து முட்டை, பூக்கள், அப்புறம் நம்மளோட ஹேபிட்டு, நோட்டு, புக்கு, ஸ்கேலு, அதெல்லாம். இப்போ 12 தட்டாக வந்திருக்கு. இன்னும் 3 தட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் ஒரு தட்டு ஃபுல்லாக பிஸ்கெட் வாங்கி வச்சாச்சு. இன்னொரு தட்டில் ஃபுல்லாக சின்ன ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சாச்சு. ஃபைனலாக ஒரு தட்டுக்கு நம்ம பண்ண ப்ரௌனியே வச்சுட்டோம். இதுதான் நான் பிளான் பண்ண தட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஐடியா எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் பண்ணு. அதோட ஃபங்க்ஷனும் நல்லபடியாக ஓவர்.